கூட்டணி சேர்ந்தால் பலம், கூட்டணி பிரிந்து விட்டால் பலவீனம் என்பது உண்மை போல தோற்றமளிக்கின்ற ஒரு பொய் தோற்றம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. WeCare Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய தந்தை வெளிப்படையாகவே காங்கிரஸ் தாவேக்காவோட இணைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற விதத்துல ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அவர் காங்கிரஸ் கட்சிக்குள் இல்லாமல் இருந்தாலும் அந்த கட்சியுடைய தலைவர் விஜயனுடைய தந்தையாக மட்டும் இல்லாமல் தேசத்தின் மீதும் கடந்த கால தேசத்திற்காக தியாகம் செய்த காங்கிரசின் மீதும் தமிழ்நாடு நாசமாக போய்விட்டதே என்கின்ற ஆதங்கமும் அவருடைய பேச்சில் இருந்ததே நான். அதை எப்படி பாக்குறீங்க சார்? இதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது இருக்குமா? இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி தந்த காங்கிரஸ், அதற்கு பின்னால் தமிழ்நாட்டில் உள்ள இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநில ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணமாக ஆண்ட காங்கிரஸ் தலைவர் காமராஜ் தலைமையில் 9 ஆண்டு காலம். அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸ் ஏறத்தாழ 60 ஆண்டுகளாக ஆட்சிக்கு வரல. தேச நலனில் அக்கறை இருக்கிறவர்கள் சந்திரசேகர் அவர்களைப் போலவே நினைக்கிறார்கள். அந்த நினைப்பு சரி என்றே நினைக்கிறேன். பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் ஃபேவர். தளபதி சாதாரண ஆளு நீங்க நினைக்காதீங்க. நீங்க வெளியில பேசுறத வச்சுக்கிட்டு இப்படி பேசுறான்னு நினைக்கிறீங்க. அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் அவரை பத்தி. இதைத்தாங்க நான் சொன்னேன். எங்களுக்கு நீங்க அதிகாரத்துல பகிர்வு கொடுத்தாக்க நீங்க முதல் மந்திரியா இருக்கலாம், ஆட்சியில் இருக்கலாம். எங்களுக்கு நீங்க கொடுக்க விரும்பலைன்னா எதிர்கட்சிக்கு தான் போகணும்னு நான் சொன்ன கருத்துக்கு பலம் சேர்க்கிறார் தளபதி. இவ்வளவு ஆண்டு காலம் இருந்திருக்கீங்க. இந்தியா கூட்டணி அப்படின்றது ஒரு வலிமையா இருக்குன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தரா இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்பவுமே இணக்கமா இருக்கணும்ன்றதையும் வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது பாக்குறோம் இல்லையா? கூட்டணி தானே, ஆயில வார்த்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, ஒப்பந்தத்திலேயே கையெழுத்து போட்டு மீறிட்டு அதுக்கு பேர் கூட்டணியா? ஆனா கூட்டணி குறித்து பொதுவெளியில பேச வேண்டாம்னு தலைமையே சொல்றாங்க. ஆனாலுமே காங்கிரஸ் தரப்புல நிறைய பேர் அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி நீடிக்குன்னு சொல்றவங்கள பத்தி சொல்றீங்களா? ஆமா ஆமா, கரெக்டா சொல்றீங்க. கூட்டணி பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. கூட்டணி உறுதியாக இருக்கிறது அப்படின்னா பேசுறதா? கரெக்டா சொல்றீங்க. அவங்களுக்கு தான். அப்போ திமுகவை சேர்ந்த மதுரையில எம்எல்ஏ ஒருத்தர் பேசுறாரு, 3000 4000 வாக்குகள், பூத் கமிட்டி இப்படி எல்லாம் பேசுறது காங்கிரஸ கழட்டி விடுறதுக்கு திமுக பாக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இல்ல ஒரு தனி நபரா பேசுறாரு? அவர் தாங்க ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க. பராசக்தி படமே அப்படிதான்றதெல்லாம் பேசுறாங்க. பாத்தீங்களா? அதுக்கு கூடுதல் பலம் சேர்க்கிறீங்க. தொடர்ச்சியாகவே திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த ஆட்சி அதிகாரம் குறித்த கேள்விகள் அவங்க கிட்ட முன்வைக்கும் போது அது பழக்கத்திலேயே இல்லை, வழக்கத்திலேயே இல்லை, அப்படி ஒரு அவசியமே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அப்படிங்களா? அப்படி சொன்னா அறிவாளி யாருங்க? பாத்தீங்களா? தமிழ்நாட்டுங்களா? அதுவே தமிழ்நாட்டில் தாங்க. இதுவே தெரியாம பேசிட்டு இருக்கவங்கள வச்சு என்ன பண்றது? காங்கிரசுக்கு நீங்க அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் உங்களுக்கு மீண்டும் ஆட்சி, எங்களுக்கு ஆட்சியில் இடம் தரவிட்டால் யாரா இருந்தாலும் எதிர்கட்சி தான். அதுல எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பே கிடையாது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த ஆளுமை திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் சார். காங்கிரஸ் குறித்து தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. என்ன, 2 விதமாகவும் காங்கிரஸ்ல பேச்சுக்கள் இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொன்னு, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய தந்தை வெளிப்படையாகவே காங்கிரஸ் தாவேக்காவோட இணைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற விதத்துல ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதுல ஒரு குறிப்பிடக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது காங்கிரஸ் பேரியக்கம் மற்றவங்களுக்கு ஆதரவு கொடுத்தே தேய்ந்திருக்கு. இந்த நேரத்துல ஒரு பவர் அதுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தாவேக்காவோட சேர்றது சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான ஒரு அரை நிமிட பேச்சை விட்டுட்டீங்க. அவர் தோக்கும் போது என்ன சொல்றாரு பிரஸ்காரங்கிட்ட? எவ்வளவு பெரிய கட்சி காங்கிரஸ், எவ்வளவு பெரிய தியாகம் பண்ண கட்சி காங்கிரஸ், புரியுதா? அமைதியா இருக்காங்க. என்ன புரியுதா காங்கிரஸ்னா என்னன்னு? ஒரு ஆமாங்க, நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு கட்சி தேஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்னதெல்லாம் சொல்றேன். இதுல இருந்து நான் புரிந்து கொண்டது, அவர் காங்கிரஸ் கட்சிக்குள் இல்லாமல் இருந்தாலும் அல்லது தாவேகா கட்சியில் நேரடியாக அவர் செயல்பாடு இல்லாமல் இருந்தாலும் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயனுடைய தந்தையாக மட்டும் இல்லாமல் தேசத்தின் மீதும் கடந்த கால தேசத்திற்காக தியாகம் செய்த காங்கிரசின் மீதும் தமிழ்நாடு நாசமாக போய்விட்டதே என்கின்ற ஆதங்கமும் அவருடைய பேச்சில் இருந்ததை நான் உணர்ந்தேன். அந்த அடிப்படையில் தான் தாங்கள் ஆட்சிக்கு வருவது கூட அவர் பேசல. நாங்களே ஆட்சி பலமா தான் இருக்கிறோம் அவர் சொல்றாரு. காங்கிரஸ்
எழ வேண்டும், பலம் பெற வேண்டும். அவர்கள் வந்தால் அவர்களை அணைத்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்க நாங்கள் தயார் என்பதுதான் அவருடைய பேச்சு சாரம். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது இருக்குமா? ஏன்னா காங்கிரஸ்லயே ஒரு தரப்பினர் வந்து விஜய் அவர்களோட சேரணும்னு ஒரு விருப்பத்தோட இருக்காங்கன்றது தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப இது எந்த அளவுக்கு வலு சேர்க்கும்னு பார்க்கலாம். சரி, நான் உங்களுக்கு வெளிப்படையாக கேட்குறேன். அரசியல் கட்சி காங்கிரஸாக இருக்கட்டும், எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும் சார், நாளைக்கு தான் ஆரம்பிக்க போகிற கட்சியாக இருக்கட்டும், அவர்கள் அதிகாரத்தை நோக்கி பயணப்படுவார்களா, எப்போதுமே பல்லக்கு தூக்கிட்டு இருக்குன்னு நினைப்பாங்களா? அதிகாரம் தான் வேணும்னு நினைப்பாங்க. அந்த அதிகாரத்தில் வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கிற போது அதை பயன்படுத்தி கொள்ளதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும். அதை போல இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி தந்த காங்கிரஸ், அதற்கு பின்னால் தமிழ்நாட்டில் உள்ள இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநில ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணமாக ஆண்ட காங்கிரஸ், தலைவர் காமராஜ் தலைமையில் 9 ஆண்டு காலங்கள். அவருடைய நினைவுகள் தமிழ்நாட்டில் எங்க போனாலும் எங்க பார்த்தாலும் இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸ் ஏறத்தாழ 60 ஆண்டுகளாக ஆட்சிக்கு வரல. இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் விழுந்திருக்கு, எழுந்திருக்கு. ஆனால் ஒப்பற்ற ஆட்சியை தந்த தமிழகத்தில் மட்டும்தான் விழுந்தது, எந்திரிக்கவே இல்லை. உடனடியாக இந்த ஆட்சியை தனியாக பிடிக்க முடியுமா என்பது ஒரு அறிகுறி தெரியல. ஆனாலும் இந்த கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று காங்கிரஸ்காரர்கள் மட்டுமல்ல, தேச நலனில் அக்கறை இருக்கிறவர்கள் சந்திரசேகர் அவர்களைப் போலவே நினைக்கிறார்கள். அந்த நினைப்பு சரி என்றே நினைக்கிறேன். பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் ஃபேவர். இது எல்லாரும் சொல்றது. தன்னுடைய கட்சிக்கு தங்களுக்கு எது ஆதாயம் தருமோ, எது பலன் தருமோ அந்த முடிவை எடுக்கணும். அப்படி பலன் தருவதற்கான ஒரு வாய்ப்பு தெரிந்தால் அதை பயன்படுத்திக் கொள்வதுதானே அரசியலா இருக்க முடியும். இவ்வளவு ஆண்டு காலம் இருந்திருக்கீங்க. இந்தியா கூட்டணி அப்படின்றது ஒரு வலிமையா இருக்குன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தரா இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்பவுமே இணக்கமா இருக்கணும்ன்றதையும் வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது பாக்குறோம் இல்லையா சார்? இப்ப நீங்க சொல்றது வெளிப்படையா சொல்லணும். உங்களுக்கு யாரு சொல்றாங்கன்னு அவங்ககிட்ட கேளுங்க. நான் சொல்றது மட்டும் கூட்டணி தானே. ஆயில வார்த்தை கொடுக்கறது மட்டும் இல்ல, ஒப்பந்தத்திலேயே கையெழுத்து போட்டு மீறிட்டு அதுக்கு பேர் கூட்டணியா? உங்க கவனத்துக்காக கொண்டு வர்றேன். இதை பார்க்கிற பொதுமக்களும் அந்த நியாய உணர்வை புரிஞ்சுக்கணும். உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற போது 100க்கும் மேற்பட்ட நகர்மன்றங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல இவர்கள் 2 சைட்லையும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதே 5 நகராட்சியுடைய சேர்மன் காங்கிரஸ் ஒதுக்கினாங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சு, ஒதுக்குனாங்களா? ஒரே ஒரு ஊர்ல, தென்காசி பக்கத்துல நம்ம எம்எல்ஏ இருக்கிற அவர் ஊரு, அந்த ஊர்ல ஒப்பந்தமே வரல. அவங்க கேட்டது 7 வார்டு கேட்டாங்க, அது கூட கொடுக்க மாட்டேன்னாங்க. சரி, ஒரு வைஸ் சேர்மனாவது கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ, ஆனால் திமுக முடியாதுன்னாங்க. வைஸ் சேர்மனை தேர்தல் முடிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னாங்க. அந்த ஆத்திரத்தில் வந்து தனியாவே போட்டி போட்டாங்க. தனியாக போட்டி போட்டு தமிழ்நாடு முழுக்க கூட்டணி இருந்தும் தனியாகவே அந்த ஊர்ல போட்டி போட்டதுல இன்றைக்கு ஜெயிச்சு வள்ளி முருகன் அப்படின்னு ஒரு இளைஞன் இங்க சேர்மனா இருக்கான். கூட்டணி இருக்கிறதா கூட்டணி இல்லையா என்பதல்ல, எப்படி இருந்தாலும் அது கட்சிக்கும் தேசத்திற்கும் மக்கள் நலனுக்கும் உகந்ததா என்று பார்ப்பதுதான் புத்திசாலித்தனம். அப்படி புத்திசாலித்தனமாக இருக்கிறவர்கள் நான் சொல்வதை போல சொல்லுகிறார்கள். வேறு ஏதாவது காரணத்துக்காக சொல்லுகிறானோ அதுக்கு நான் ஒன்றும் சொல்லுவேன். ஆனா கூட்டணி குறித்து பொதுவெளியில பேச வேண்டாம்னு தலைமையே சொல்றாங்க. ஆனாலுமே காங்கிரஸ் தரப்புல நிறைய பேர் அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. கூட்டணி நீடிக்குன்னு சொல்றவங்கள பத்தி சொல்றீங்களா? ஆமா ஆமா, கரெக்டா சொல்றீங்க. கூட்டணியை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. கூட்டணி உறுதியாக இருக்கிறது அப்படின்னா பேச கரெக்டா சொல்றீங்க. அவங்களுக்கு தான் சொல்லிருக்காங்க. இல்ல, இதனாலே இருவேறு கருத்தா இருக்கு, 2 பிளவா. அதாங்க அவங்களுக்கு தாங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் காலையில கூட்டணி பலமாக இருக்கிறது, இந்தியா கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதை தப்பா புரிஞ்சுட்டு. கிரீஷ் ஷோடங்கர் கேட்கிறாரு, குழுவை அமைங்க, நம்ம தொகுதி பங்கீடு குறித்து பேசலாம், ஏன்னா 2 மாதங்கள் ஆயிடுச்சு அப்படின்லாம். ஆனாலுமே திமுக அதுல பாராமுகமா இருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, அது அவங்க கட்சியில் என்ன முடிவு எடுப்பது அது அவங்களுடைய உரிமை. அதுல நீங்க ஏன் அப்படி எடுக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். காங்கிரஸ் கட்சியில் நாம் நம்முடைய அணுகுமுறையில் தவறை வைத்துக் கொண்டு அவர்களை குறை, இதுல நான் அவர்களை குறை சொல்ல மாட்டேன். அவர்கள் இன்னும் குழுவே போடல. குழு போட்டதுக்கு அப்புறம் தான் பேச்சுவார்த்தை நடத்த போகணும்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் நீங்க எதுக்கு இந்த குழு போய் அவங்களோட தலைவரை பார்க்கிறேன், மரியாதை நிமித்தமாக பார்க்கிறேன், அறிவாலம் போகிறேன்னு எதுக்கு சொல்றீங்க? இல்ல, அதுதான் நீங்களும் ஒரு குழுவை அமைங்க, சீக்கிரமா அந்த தொகுதி பங்கீடு குறித்து பேசலாம். சொன்னது புரிஞ்சுதாங்க நான் சொல்றேன். அவங்க தான் குழு போடல, அப்புறம் தான் பேசணும்னு சொல்லிட்டாங்கல்ல. பிறகு அங்க எதுக்கு போறீங்க? அவங்க போட்டதுக்கு அப்புறம் சொல்லட்டும் போங்க. அதனாலதான் போடுங்கன்னு சொல்றாங்க இல்லையா சார்? அது ஒரு தடவை என்ன காலையில இருந்து ஒவ்வொரு நாளும் காலையில குழு போடுங்கன்னு சொல்றதா காங்கிரஸ் வேலை? இந்த கட்சியை இதை விட கேவலப்படுத்த முடியாது. அப்போ திமுகவை சேர்ந்த மதுரையில எம்எல்ஏ ஒருத்தர் பேசுறாரு, 3000 4000 வாக்குகள் பூத் கமிட்டி இப்படி எல்லாம் பேசுறது
காங்கிரஸை கழட்டி விடுறதுக்கு திமுக பாக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல ஒரு தனி நபரா பேசுறாரு அவர்? இப்பதாங்க ஒரு நல்ல செய்தியை சொல்றீங்க. பராசக்தி படமே அப்படிதான்றதெல்லாம் பேசுறாங்க. பாத்தீங்களா? அதுக்கு கூடுதல் பலம் சேர்க்கிறீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாகவே தேர்தலுக்காக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 234 தொகுதிகளிலும் பூத் கமிட்டிகளை போட்டு அடித்தளத்தை பலமாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி, அதற்காக காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தலைமையில் ஒரு குழு போட்டு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டி போட்டாங்க. போட்டுட்டு பூத் கமிட்டி மாநாடெல்லாம் கூட போட்டாங்கல்ல. இவ்வளவு போட்டு அதுல நீங்க இன்னொரு கேள்வி நீங்க கேட்டுக்கணும். இந்த 10 சீட் நிக்கிறதுக்கு 234 தொகுதி பூத் கமிட்டி போட்டீங்கன்னு கேட்டா நியாயம் இருக்கு. அப்படி போட்டதற்கு பின்னாலே அங்க ஒருத்தர் வந்து கட்சிக்கு எங்க கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு கேட்கறாங்கன்னா என்னை விட அவங்களுக்குள்ள கோபம் வரணும். அதனால அவங்ககிட்ட பார்த்தா தவறாம கேளுங்க இந்த கேள்வி. இல்ல கட்டாயமா கேட்கலாம் சார். இதெல்லாம் எதுக்கான அறிகுறியா பாக்குறீங்கன்றதான் கேட்கிறேன். அதாவதுங்க, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. உங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு தொகுதிக்கு 3000-4000 ஓட்டு தான் இருக்கு. நான் வாதத்திற்காக அப்படியே ஒத்துக்கிறேங்க. தளபதி சாதாரண ஆளுன்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க வெளியில பேசுறத வச்சுக்கிட்டு இப்படி பேசுறாரு நினைக்கிறீங்க. அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் அவரை பத்தி. அவர் சொன்னதே அப்படியே வச்சுக்கோங்க. 3000-4000 வேணாம், 3000 ஓட்டுன்னு வச்சுக்கோ. திமுக பொதுச் செயலாளர் யாருங்க? துரைமுருகன் தானே. அவர் போன தேர்தலில் எவ்வளவு ஓட்டு ஜெயிச்சாரு? 700 ஓட்டு கீழே. அப்ப அவர் தோத்து போயிடுவார் தானே ஒரு வார்த்தைக்கு அர்த்தம். நீங்க அந்த வகையில பார்த்தா வெறும் 3000 ஓட்டு தான் காங்கிரஸுக்கு இருக்குன்னா கூட உங்களுக்கு ஆட்சி இல்லை. இதைத்தாங்க நான் சொன்னேன். எங்களுக்கு நீங்க அதிகாரத்துல பகிர்வு கொடுத்தாக்க நீங்க முதல் மந்திரியா இருக்கலாம், ஆட்சியில் இருக்கலாம். எங்களுக்கு நீங்க கொடுக்க விரும்பலைன்னா எதிர்கட்சிக்கு தான் போகணும்னு நான் சொன்ன கருத்துக்கு பலம் சேர்க்கிறார் தளபதி. அது உங்களுக்கு புரியல. இப்போ ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவோன்னு கட்சியினுடைய துவக்கத்திலேயே விஜய் அவர்கள் சொல்லியுமே கூட அவர் பக்கம் யாருமே போகாம இருக்காங்க, இன்னுமே தனித்த இருக்கிறார் அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதை வந்து ஒரு செல்வாக்கு உயர்த்திக்கணும்ன்றதுக்காகவே விஜய் அவர்கள் பெயரை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுதான் அரசியலா? நீங்களா நினைச்சுக்கிறதுனால நான் ஒண்ணும் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு மனிதருடைய பெருந்தன்மையை நீங்க முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அவருக்கு பலம் இருக்குன்னு தான் உங்க கேள்வியில இருந்தே புரியுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகள் அவரை பத்தி பேசினாங்கன்னா அப்ப அவர் பலமாக இருக்கிறார் என்பதால் தான் பேசப்படுது. ஒரு உளவியல் ரீதியா பார்த்தா தெரியும். அப்படி பலமாக இருக்கிற போதும் நான் கூட்டணி சேர்ந்தால், நான் கூட்டணியை சேர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்று நான் எனக்கு மெஜாரிட்டி இடம் வந்தால் கூட என்னோட கூட்டணியில் இருப்பவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தருவேன்றார். அந்த பெருந்தன்மையை நீங்க பாராட்டுமே ஒழிய அதை குறை சொல்லக்கூடாது. மற்றவர்களுக்கு அந்த எண்ணம் வந்தா நல்லது. இல்லை, ஏன் அந்த கேள்வியை வைக்கிறேன்னா சார், கொஞ்சம் காலம் முன்னாடி வரைக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தார், விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும், அது ஒரு முக்கியமான கூட்டணியாக மாறும் அப்படின்னு. ஆனால் தடாலடியாக என்டிஏ கூட்டணிக்குள்ளே அவர் சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ விஜய் குறித்த பல்வேறு விமர்சனங்களையெல்லாம் வைக்கிறார். அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்படி நிறைய பேர் எடுத்துக்கிட்டோன்னா கூட விஜய் அவர்கள் அதிகாரத்தில் பங்கு தர்றார் அப்படின்ற விஷயத்த வாதமாக வச்சு இங்கே சீட்டு எண்ணிக்கையோ இல்லை தங்களுக்கான முக்கியத்துவத்தை உயர்த்திக்கணும்னு நினைக்கக்கூடிய அரசியல் நடக்குது இல்லையா? அதாவதுங்க, நான் முன்னாலே சொல்லிட்டேன், உங்களுடைய கற்பனைக்கு நான் 144 போட முடியாது, அது உங்க விருப்பம். ஆனால் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சொல்ற மாதிரி பொதுமக்களுக்கு சொல்றேன். கூட்டணி சேர்ந்தால் பலம், கூட்டணி பிரிந்து விட்டால் பலவீனம் என்பது உண்மை போல தோற்றமளிக்கின்ற ஒரு பொய் தோற்றம். உங்களுக்கு உதாரணத்தை சொல்றேன். இதே தமிழ்நாட்டில் 14 கட்சி கூட்டணி ஒருத்தர் தேர்தல் நினைச்சுல்ல? அப்படி நிற்கிற போது அந்த ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வலிமை இருந்தது. 14 ஒருவேளை ஆட்சிக்கு வந்துருவாங்களோ அப்படி ஒரு பிரமையை கூட உருவாக்கினாங்க. ஆனால் அந்த கட்சியில் இருந்த ஒரு கட்சி வாங்கிய வாக்குகளை விட 14 கட்சியும் சேர்ந்தே வாங்கல. அதனால கூட்டல் கழித்தல் கணக்கு வந்து கூட்டு பொறியல் இதுக்கெல்லாம் பொருந்தாது. அதே நேரத்தில் ஒன்னா இருந்துச்சு திமுக, 2ஆ பிரிஞ்சுதா திமுக அதிமுக? அப்போ உங்க கணக்குப்படி பிரிஞ்ச உடனே 2 தோத்துருக்கணும்ல. ஏனென்றால் 71 தேர்தலில் திமுக 183 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால் கூட ஸ்தாபன காங்கிரஸ் வெறும் 1000 வாக்குகளுக்கு உள்ளே மட்டுமே தோற்றது 64 தொகுதிகளில். நீங்க பாத்துங்க. அப்ப அந்த கட்சி 2ஆ பிளவுபட்ட உடனே அந்த 2 பேரும் வீக் ஆயிருக்கணும், காங்கிரஸ் ஆன ஜெயிச்சிருக்கணும். ஆனால் நடந்தது என்ன? அந்த 2 பேருமே பலமா வந்தாங்க. அதனால உங்களை போன்ற விமர்சகர்கள் கூட்டு சேர்ந்தால் பலம், பிரிந்து விட்டால் பலவீனம் இப்படி சிந்திப்பது அல்லது அதை பற்றி விவாதிப்பது சரியாக இருக்க.
சரி, அப்போ இப்படி ஒரு கேள்வி வச்சுக்கலாம் சார். இன்னைக்கு வந்து பலம் பொருந்திய கூட்டணியா திமுக இருக்கு அப்படின்றத தொடர்ச்சியா அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேசுறாங்களா நீங்க சொல்றீங்க? இல்ல, திமுக கூட்டணியில இருக்கிறவங்க அதெல்லாம் முன்வை யாருன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு பதில் சொல்றேன். நீங்க Okay. சொன்னா அவங்களுக்கு சொல்றேன், யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு சொல்றேன். இல்ல, என்ன எதுக்காக அந்த கேள்வினா, இப்போ ஒருவேளை திமுகவிலிருந்து காங்கிரஸ் வெளியேறினால் திமுக கூட்டணியினுடைய பலம் என்னவா இருக்கும்? காங்கிரசுக்கு நீங்க அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் உங்களுக்கு மீண்டும் ஆட்சி. இடம் கொடுக்கலன்னு வச்சுங்க, நீங்க எதிர்க்கட்சி தயார். ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் சொல்றாங்க, விடுதலை சிறுத்தைகள் எங்க இருக்கோ அங்கதான் வெற்றி வசப்படும். ஏங்க அவங்க சொல்றதுக்கு அது உங்க உரிமை இருக்குங்க. நான் அதை போய் என்ன வேணான்னு சொன்னாங்க? எங்க விடுதலை சிறுத்தைகள் 4 மந்திரி கொடுத்தா நானும் வரவேற்பேன். திருமாவளவன் எங்க ஊருக்காரர் தானங்க, எனக்கு கூடுதல் பலம் இல்லையா? இல்ல, எதுக்காக சார்? இப்போ ஒவ்வொரு கட்சியும் சொல்றாங்க, தேமுதிக சொல்றாங்க, விசிக சொல்றாங்க, காங்கிரஸ் சொல்றீங்க. எங்க அப்ப நாங்க எல்லாரும் இருக்கோமோ- கொடுத்துறேன், இவ்வளவு நாள் நாங்க ஆட்சியில் இருந்தா நாங்க இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்றீங்களா? இல்ல. ஓ, அந்த பெருந்தன்மை இருக்கு. இல்ல, யார் இருந்தா அந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு அடையாள ஒரு கட்சி இருக்கா? நாங்க எங்களுக்கு சொல்லிட்டோம். ஓகே. நீங்க ஒத்துக்கிறதையும் ஒத்துக்காததும் உங்க விருப்பம். ம். மற்றவங்க கேட்கறாங்கன்னா கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ம். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மற்றவர்களுடைய விருப்பம். நாங்க ஆட்சியில் இருக்கிற கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்க முடியும். ம். எங்களுக்கு ஆட்சியில் இடம் தரவிட்டால் யாரா இருந்தாலும் எதிர்க்கட்சி தான். அதுல எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ம். பிஜேபிக்கு மட்டும் அந்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா எங்களோட கூட்டு சேர்ந்தா மட்டும் தான் ஆட்சிக்கு வர முடியும். நாங்க பிஜேபி கூட கூட்டு சேர போறதே இல்லை. அதனால அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. மற்ற எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது, இல்லைன்னா அவங்க எல்லாம் எதிர்க்கட்சி. இப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பே கிடையாது. நான் தான் சொல்லிட்டேனேங்க, எங்களோடு கூட்டணி சேர்றவங்க மட்டும்தாங்க ஆட்சியை பிடிக்க போறாங்க. அதுல நாங்க கூட்டணி சேரணும்னா எங்களுக்கு மந்திரி சபையில இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். எங்களோட கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை பிஜேபி. அதனால அவங்களுக்கு ஆட்சி பிடிக்க வாய்ப்பு. தொடர்ச்சியாகவே திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த ஆட்சி அதிகாரம் குறித்த கேள்விகளை அவங்க கிட்ட முன்வைக்கும் போது அது பழக்கத்திலேயே இல்லை, வழக்கத்திலேயே இல்லை, அப்படி ஒரு அவசியமே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்படிங்களா? அப்படி சொன்னா அறிவாளி யாருங்க? திமுகலையும் சொல்றாங்க, அது அதிமுக யாருன்னு சொல்லுங்க சார். அப்படிப்பட்ட பெரிய மேதை, சாக்ரட்டிஸை தாண்ட மேதை நான் தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு தெரிஞ்ச அமைச்சர் ரகுபதி பேசியிருக்காங்க. அப்படியா? மற்றவனு கேட்டுங்க. இந்தியாவிலேயே முதல் ஒரு கூட்டணி சர்க்கார் எங்க வந்துச்சு பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல. அதுவே தமிழ்நாட்டுல தாங்க. இதுவே தெரியாம பேசிட்டு இருக்கவங்கள வச்சு என்ன பண்றது? 1952 முதல் தேர்தல் இந்தியாவிலே இங்கதான் காங்கிரஸ் மெஜாரிட்டி வரல. மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கிற போது ராமசாமி படையாட்சிக்கு ஒரு கட்சி வச்சிருந்தார், உழைப்பாளர் கட்சி, 18 எம்எல்ஏ. மாணிக்கவேல் நாயக்கர் இன்னல்வீர் பார்ட்டி, அது 6 எம்எல்ஏ. காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு அதுவரை இந்த கூட்டணி பழக்கமெல்லாம் இந்தியாவில் இல்லையா? என்ன பண்றதுன்னு தெரியல. காமராஜர் தமிழ்நாடு தலைவர், அவர் நேரா ராஜாஜிட்ட போனார், இப்படி ஒரு நிலைமை இருக்கு, என்ன பண்றதுன்னு புரியல, நீங்க இருந்து ஏதாவது சரி பண்ணுங்கன்னு. அவரால் முதல் கண்டுபிடிக்கப்பட்டதான் கூட்டணி ஆட்சி. ராமசாமி படையாட்சிக்கு மந்திரி பதவி கொடுத்து, மாணிக்கவேல் நாயக்கருக்கு மந்திரி பதவி கொடுத்து கூட்டணி ஆட்சியே தமிழ்நாட்டை தான் முதல்ல வந்துச்சு. இந்த அரிச்சுவடியே தெரியாம இருக்கிறவங்க எல்லாம் என்னத்த சொல்றது? MCR Pure Cotton Club, formals and casual shirts. WeCare Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.